முன்னாடி மாதிரி நீங்க வீடியோக்கள் இப்பலாம் போடுறதில்ல. உங்க வீடியோலாம் இப்போ ரொம்பவே மாறிடுச்சு அப்படின்னு கேட்டவங்களுக்காக முன்னாடி மாரி ஸ்டைல்லயே இப்ப நான் வீடியோ போடுறேன். இதுக்கு எவ்வளோ வரவேற்பு கிடைக்குதுன்றதையும் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்றதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர நல்லா இந்த மாரி அடிச்சு எடுத்துக்கோங்க. தயிர் கொஞ்சம் புளிப்பில்லாம தயிரா இருந்தா நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அதனால ஃப்ரெஷ்ஷான தயிரா எடுத்துக்கோங்க. அது கூடவே இந்த மாரி தின்னா ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்த சேர்த்துக்கோங்க. அடுத்ததா வெள்ளரிக்காய் ஒரு 1/2 போல அதையுமே நல்லா பொடியா வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியா நறுக்கின கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 4, 5 போல பூண்டு பற்களை துருவி சேர்த்துக்கோங்க. துருவி சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வேக வச்ச முட்டையை 2லேருந்து 3 போல இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தாளிக்கிற கடாயில எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டு அதுல மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சமா கசூரி மேத்தி இலைகள் இதை அப்படியே எண்ணெயில சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் பொரிஞ்சு வரும். அந்த தாளிப்பை அப்படியே அந்த முட்டை மேல ஊத்திருங்க. அப்படியே கலந்து விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான முட்டை தொக்குன்னு கூட சொல்லலாம். தாளிச்ச முட்டை சாலட்னு சொல்லலாம். இது சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குயிக்காவும் பண்ணிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.